எது உலகத்தை ஜெயிக்கும்? யார் உலகத்தை ஜெயிப்பார்கள்? யார் இந்த உலகத்துக்குரியவைகளை எல்லாம் ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள ஜீவியம் வாழ முடியுமானால், எவன் ஒருவன் தேவனால் பிறந்திருக்கிறானோ அவன் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இரண்டாவது யார் உலகத்தை ஜெயிப்பார்களாம்? விசுவாசம் உள்ள சந்ததியார். இப்படியாய் சொல்லுகிறேன், இந்த நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இரண்டாவது விசுவாசிகளாய், விசுவாசத்தின் சந்ததிகளாய் இருக்கிற நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மூன்றாவது அங்க யோவான் எழுதுகிறான், இயேசுவானவர் தேவன் என்று குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிக்கிறான். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான், விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிக்கிறான். தேவனே இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். பொதுவாய் சொல்லுகிறேன், விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா.